மாற்றி மாற்றி கேட்டோம். வணக்கம். என்றும் அன்புடன். அன்பே சிவம். அன்பே சிவம். பெரிய ஒரு ஆடுகளம். பெரிய ஒரு ஆடுகளம். இந்த ஆடுகளத்தை அலங்கரிக்கிறது தான் மனிதனோட பிறவி. இந்த ஆடுகளத்தை யார் அலங்கரிக்க போறா? அந்த விளையாட்டுல யார் கலந்துக்கிட போறா? அதுக்கு பேர் பிறவி பெருங்கடல். அந்த பிறவி பெருங்கடலை நீந்தணும். இந்த களத்துக்குள்ள யாராவது இருக்காங்களா அப்படின்னா 1-2 பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் இருக்காரு. ஆமா, தமிழ்நாட்டுல. வேற இருக்காங்க, எனக்கு தெரியாது. பேசி நான் பார்த்ததுல ஒரே ஒரு ஆள் திருச்சி பக்கம் இருக்காரு. பாக்கியெல்லாம் அப்படி இப்படி என்னத்தையாவது ஒரு நாள் கூத்து, வருஷத்துல ஒரு நாள் கூத்து, அந்த கூத்து இந்த கூத்துன்ட்டு சும்மா என்னத்தையாவது கலப்பலான ஆடுகளத்தில் ஆடணும்னு பிறை பெருங்கடலை நீந்தவே இல்லை. பிறை பெருங்கடலை நீந்தலை. அது 4ல் இருக்கு. காத்து வரைக்கும். காற்றை கடந்தா 5 இருக்கு வரணும். அப்போ அந்த ஒட்டுமொத்த ஆடுகளத்தை யார் அலங்கரிக்கா, வெற்றி பெறுதா அப்படின்னு இங்கே அவ்வளவு போட்டியாளர். எப்படி ஒரு கடை வைக்கிறதுக்கு நம்ம போட்டி போடுறோமோ, ஒரு சின்ன தொழில் பார்க்கறதுக்கு போட்டி போடுறோமோ, ஒரு தெருக்குள்ள ஒரு தலைவருக்கு போட்டி போடுறோமோ, ஒரு கவுன்சிலருக்கு, எம்எல்ஏக்கு, எம்பிக்கு, பிரதமருக்கு, ஜனாதிபதிக்கு, இது இந்த நாட்டுக்குள்ள. எடுத்து வெளியில போயிட்டீங்கன்னா அந்த நாட்டில் பெரிய ஜனாதிபதி இன்னைக்கு அமெரிக்கா, அது இதுனாங்க. இப்போ அமெரிக்கா என்ன கண்டிஷன் தெரியாது. பார்த்துட்டு இருந்தாலும் அடுத்து அங்கேருந்து அடுத்த பக்கம் அங்கேயும் எல்லா நாட்டையும் பார்த்தாச்சுன்னா அங்கே கிங் ஜாங் தான் இப்படிலாம் கொஞ்சம் பேர் அப்படி இப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இந்த போட்டிகளில் இவங்க யாராவது கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னா அந்த போட்டியில் ஆளே இல்லை. விளையாட வந்தது ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுறதுக்காண்டி வந்தான். இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளணும்னா அந்த விளையாட்டில் வெற்றி பெறும். அந்த விளையாட்டில் வெற்றி பெற்றாங்கன்னா அவனுக்கு பேர், நான் என்ன செய்வேன், அவனோட வேலை. நான் தெரிஞ்சது உங்களுக்கு என் மூலம் சொல்லிட்டு போகிற மாதிரி, ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம். ஈஸியாக விளையாட வேண்டிய விளையாட்டை அவ்வளவும் ஒரே சீரியஸாக இருக்கு. அவ்வளவும் சீரியஸாக இருக்கு. பார்க்க ஐயோ, இவ்வளவு சீரியஸாக ஆடக்கூடிய விளையாட்டாங்க. காமெடியாக விளையாட வேண்டிய விளையாட்டை அவ்வளவும் போட்டு உடச்சி சீரியஸ். வீட்டுக்கு வீடு சீரியஸ் தான். ஏன் தப்பா இருக்கு. ஆட வந்த ஆட்டத்தை போட்டுட்டு மற்ற ஆட்டத்தை ஆடுறாங்க. இதில் வேற அங்கே வேற வேஷம், இங்கே ஒரு வேஷம். இங்கே எந்த வேஷமும் கிடையாது. இது ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொந்தம். ஒட்டுமொத்த உலகம் மகாராஷ்டிரா. நீங்களும் அதுதான். நீங்களும் ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா வாழ்றதுக்கு தான் வந்தீங்க. இது பார்த்துட்டான், தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன லவ் கூத்தை பண்ணிக்கிட்டு இருக்காம வச்சுக்கிடுவோமே. நீங்களும் அதுக்கு தான் வந்தீங்க. அதனால ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யணும்னா சும்மா இருந்து சுகமா இருக்கணும். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யணும். இதற்கு வந்து சும்மா இருக்குதுன்னா என்ன அப்படின்னு தேடும். அது போக அதில் தான் வச்சிருக்கேன். அடுத்து நோய் வராது. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும்னு ஏன் சொன்னாங்கன்னு உங்கள் பாடத்திட்டத்தில் நீங்கள் கேள்வியே கேட்கல. நான் கேட்டேன், நோய் வராதாங்களா, மரணமும் இல்லையாங்களா, என்ன ஏன் நடக்குங்க அப்படின்னு. எல்லாம் மதம் முடிச்சிருக்குப்பா, நீ அதை தூர போட்டு மனிதன் ஆயிரு, என்னைய பிடிச்சிடலாம். இதுதான் அங்கே கணக்கு. அன்பு புக்கில் நான் அப்படிங்கிற பார்ட் 2 அப்படில அப்படிதான் இருக்கு. உலகத்தை ஆள வந்தவன் மனிதன். உலகத்தை ஆள வந்தவன் மனிதன். ஆனால் உலகத்தை ஆளாம மற்ற ஜீவராசி, மற்ற கூட்டம்லாம் இவனுக்கு அடிமை. எதுக்கு? இந்த 6க்கு கீழே இருக்க அத்தனை ஜீவராசியும் மனிதனுக்கு கட்டுப்பட்டது. மனிதன் இதை தான் இங்கே உள்ளதான் ஆட்சி செய்தான், அங்கே உள்ளதான் ஆட்சி செய்து விட்டான். விஞ்ஞானம் வரைக்கும் தான் அந்த பாடத்திட்டம் இருக்க தவிர அதை கடந்து இல்லை. அதை கடக்கிறதுக்கு வழி இல்லாத மதங்கள் இருக்குங்க.
அதெல்லாம் கடக்க முடியாது. அந்த மதங்களில் வந்து ஸ்டாப் ஃபோர் காத்தோட முடியுது. அங்கே ஆகாயம் இல்லை, இங்கே மரணமும் இருக்குது, சமாதியும் இருக்குது. அதனால் இங்கே காற்றை கடக்கணும். கடந்தா வெட்ட வெளி, அதுதான் கருவறை. கருவறைக்குள்ள வெட்ட வெளி இருக்குது, கருவறைக்குள்ள அன்பு இருக்குது, கருவறைக்குள்ள லிங்கம் இருக்குது. கருவறை எங்கே இருக்குது அதான் கேள்வி. இந்த கருவறை தெரியறது ஓட வந்த கண்டுபிடிச்சி சொல்லிட்டு போயிட்டாங்க. விநாயகர் நான் இப்படி 9 கோள்களையும் ஒன்றாய் காண பிள்ளையார் பட்டி வாங்கிட்டாங்க. 9 கோள்களும் யார் கையில் இருக்கு? விநாயகர் இருப்பவன் கையில் இருக்கு, கணேசன் கையில் இருக்கு, கணபதி கையில் இருக்கு, தும்பிக்கையுடையன் கையில் இருக்கு, தொந்தி கணபதி எல்லாம் ஒன்றுக்குள்ளதான். அது அவன் அன்பு சிவம். ஆமாம், அன்பே சிவம். அதுக்கு லேசாக சொல்லிட்டு போயிட்டான். அப்போ உங்கள் விளையாட்டை சீரியஸாகி விளையாடுதானா அன்பும் தெரியல, சிவமும் தெரியல, ஒன்றும் தெரியல. அவன் சி காளமாடு, எருமாடு, ஆனை, பூனை 62 அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு போயிருக்கான். விளையாடணும் பூமியில் சீரியஸ் ஆகி விளையாண்டு போர்க்களத்தை உருவாக்கி வச்சுட்டு, போர்க்களத்தை சிரிச்சாலே உங்கள் போர்க்களம் முடிச்சுட்டு, சிரிக்கத்தான் மாட்டேங்கிற. மனிதன் பிடிக்காம மனிதன் வந்து இறைவனை தெரிஞ்ச வாய்ப்போட பிறவி எடுத்திருக்கான். அது இந்த இந்து கூட்டத்தில் இருக்கு, மற்ற இடத்துல நமக்கு தெரியாது. அங்கே வந்து காத்து வரைக்கும் தான் டைரக்டாக சமாதின்ட்டாங்க, தேடாமலே டைரக்டாக சமாதி அப்படின்னாங்க. இங்கே தேடுனா தான் சமாதின்னு இங்கே இருக்கு. தேடாமல் சமாதி அடைய முடியாது. தேடுனா நீ உலகத்துக்கு, ஒட்டுமொத்த உலகத்துக்கு ராஜா, ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ராஜா. நான் மட்டுமா? அத்தனை பேர் மனிதனை பிறந்த அத்தனை பேர் வெற்றி பெற்றுட்டான் மனிதனை பிறக்கும்போது. ஆனால் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்துக்கிட்டு இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத, அதுக்கு பேர் துறவி, இதுக்கு பேர் துறவி, எல்லாத்தையும் திறந்துட்டு ஓடிடும். அதுக்கு பேர் துறவி. கூட்டி கழிச்சு பார்த்தா ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள வந்தவன் திறந்துட்டு போவானா, ஆட்சி செய்வான் ஐயா. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்வான், அதுக்கு பேர் துறவு. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனுக்கு சொந்தம். இப்போ எதை விட்டுட்டேன், எதை திறந்துட்டேன்? துறவின்னு எதையும் விட்டுட்டு நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பார்த்துக்கிட்டே வாங்காத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இது சத்தியத்துக்குள்ளே போயிட்டு சத்தியத்தை பார்த்துட்டு சத்தியத்தை தெரிஞ்சுட்டு சத்தியமாக இருக்குது, வெட்ட வெளியாக இருக்குது. அந்த வெட்ட வெளிக்குள்ளே சத்தியம் இருக்குது, அது கருவறையில் இருக்குது. அந்த கருவறை உனக்குள்ளே இருக்குது, அந்த கருவறை உனக்குள்ளே இருக்குது. அப்போ ஒட்டுமொத்த உலகத்தை ஆட்சி செய்யறதை நோக்கி ஓடுங்க. அது சும்மா இருந்து பயிற்சி பண்ணுங்க, சுகமாக இருப்பீங்க. வேற யார் பேச்சும் அங்கே கேட்டாலும், நான் என் பேச்சே கேட்டாலும் உங்களுக்கு அறிவு தான் வளரும். அறிவு வளர்க்கறதுக்கு வரல, அறிவு வளர்ந்துட்டு அறிவு தான் வளரும். என் பேச்சை கேட்டு அறிவு வளரும். வேற புக்கை படித்து அறிவு தான் வளருமே தவிர அந்த புக்கை பற்றி பேசக்கூட தவிர உங்ககிட்ட இருந்து எடுக்கவே முடியாது. வேற ஒரு ஆள் திருக்குறள் சொன்னாருன்னு திருக்குறள் சொல்லியிருக்கேன்னா திருக்குறளை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க தவிர உங்ககிட்ட இருந்து வராது. உலக புக்கை நீங்கள் படிக்கலை, உலக புக்கு உங்களுக்குள்ளே இருக்குது, அது அன்புக்குள்ளே இருக்குது, கருவறையில் இருக்குது, அதுவும் உங்களுக்குள்ள தான் இருக்குது. அந்த புக்கை படித்தாலும் நீங்கள் உலகத்துக்கு சொல்லணும். அந்த புக்கு உங்களுக்குள்ளே இருக்குது. எந்த புக்கை நீங்கள் எடுத்து படித்தாலும் அது உங்களை சொல்லணும். உங்களை சொன்னீங்கன்னா நான் ப்ளஸ் நீயை கூட்டி பார்த்தீங்கன்னா ஞானியும் தெரிஞ்சிடும். அதை கூட்டதுக்கு மட்டும்தான் இங்கே பிறகு எடுத்தான். அதை கூட்டி தெரிஞ்சிட்டான் அப்படின்னா ஒட்டுமொத்தத்தும் நன்றி என்று மனோட அன்பே சிவம். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யுங்க, அதுக்கு ஒழுக்கமாக இருங்க. ஒழுக்கம் மட்டும் போதும், வேற ஒன்றுமே வேண்டாம். அடிச்சு போய்கிட்டே சும்மா இருக்கும், சும்மா இருக்கும். இங்கே வேலைக்கு போகிறோமா வந்தோமா, நம்ம எப்படி டெய்லி நம்மளோட கடமை காலை மாலை செஞ்சிடும். இதை மட்டும் செஞ்சுட்டே வந்துட்டேன்னா வேற எதையும் சிந்திக்க, இந்த உலகத்தை சிந்திக்க ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சந்தோஷமா இருக்க மட்டும்தான் வேலை. அதை எடுத்துட்டேன்னா ராஜாவாயிட்டுனா உட்காந்து விட வேண்டியான். ராஜாவோட வேலை என்ன? ஓடி ஓடி வேலை பார்க்கல. அதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இந்த பக்கம் ராஜாவை ஆயாச்சுன்னா அதுக்கு கீழே இறங்கக்கூடாது, மேலே ஏறிக்கிட்டே இருக்கணும், உயரத்துக்கு போய்கிட்டே இருக்கணும், பறக்கணும். அப்படி மயிலில் எல்லாம் அப்படி ரைட் என்று மண்புடன் ஞானி யோகிநாதன். அன்பே சிவம். நன்றி.